ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்திலே இஸ்லாம் சார்ந்த பதிவுகளை வெளியிடுவது வழக்கமாக வைத்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் அந்த வரிசையிலே இன்ஷா அல்லாஹ் ரமலான் 2026ஆம் ஆண்டு இந்த வருடம் நாம் பார்க்கவிருப்பது ஹதீஸ்களை பற்றிய ஒரு ஒரு வரலாற்று தகவல்கள், ஹதீஸ்கள் சார்ந்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் முழுவதுமே ஒரு தொடராக அவ்வப்போது இன்ஷா அல்லாஹ் பகிரலாம் என்று நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹதீஸ் புத்தகங்களுடைய வகைகள், இதில் அதாவது என்ன, ஹதீஸுடைய டைம் லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். ரசூல்லா காலத்தில், ரசூல்லாக்கு அப்புறமா எப்படி இந்த ஹதீஸ்கள் இருந்தது, என்னென்ன மாதிரியான ஹதீஸ் புத்தகங்கள்லாம் ஆரம்ப நேரங்களில் வந்தது, அதே மாதிரி அதுக்கப்புறம் எப்படி ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டது, எப்படி இந்த சஹீ புத்தகங்கள் வந்தது, இன்னைக்கு என்ன மாதிரியான ஹதீஸ் புத்தகங்கள் தொகுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது, இந்த மாதிரியான ஒரு ஒரு ஹதீஸ் வரலாறுன்னு சொல்லலாம், இல்லை அந்த ஒரு டைம் லைன் அடிப்படையில் இந்த ஹதீஸ் புத்தகங்களுடைய வகைகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்து வந்து ஹதீஸ்களுடைய வகைகள், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து சஹீ புகாரி, சஹீ முஸ்லீம், இதை தாண்டி வேற கித்தாபுகள் நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே வந்து ஹதீஸுக்கு கிரேடு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஹதீஸ்களில் பல வகைகள் இருக்கின்றது. அப்போ நம்ம வந்து சஹீ புகாரி, சஹீ முஸ்லீம் இல்லாமல் வேற ஹதீஸ் கித்தாபுகள் வாசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இது சார்ந்த ஒரு புரிதல் ரொம்ப அவசியம். ஸோ இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ் வகைகள் அதை பற்றி பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம தமிழ் மொழிபெயர்ப்புகள், ஹதீஸ்கள் ரசூல்லா காலத்தில் எப்படி இருந்தது அதெல்லாம் நம்ம வரிசையாக பார்த்துட்டு கடைசியாக தமிழில் ஹதீஸ்கள் எந்த அளவுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது, எவ்வளோ தூரம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டுருச்சா, எவ்வளோ வந்து புத்தகங்களாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது, எவ்வளோ வந்து ஆண்ட்ராய்டு ஆப், iOS ஆப், அந்த மாதிரி அந்த வகையில் எவ்வளோ மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, இன்னும் குறிப்பாக எவ்வளோ இலவசமாக ஃப்ரீயாக கிடைக்குது. ஒரு ஆப்பாக இருக்கலாம், பட் அது ஃப்ரீ ஆக்சசபிளாக இருக்கணும்ல. புத்தகங்கள் இலவசமாக கிடைக்காது, பட் அட்லீஸ்ட் ஆப்ஸ் இருக்குல்ல, வெப்சைட் ஆப்ஸ், இதெல்லாமே வந்து அது எவ்வளோ தூரம் வந்து நமக்கு இலவசமாக இன்றைக்கு என்னென்ன அவைலபிள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸ் தளத்தில் நம்முடைய சகோதரர்கள், இப்போ நம்ம லாஸ்ட் இயர் அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம ஏஐ தொழில்நுட்ப வல்லுநர் எஸ்எம் அப்பாஸ் அவருடைய அந்த ஏஐ தமிழ் குரான் இன்ஷா அல்லாஹ் லான்ச் பண்ணோம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஹதீஸ்கள் சார்ந்த ஆப்புகள் இன்ஷா அல்லாஹ் இலவசம் ஃப்ரீ ஆப்ஸ் தான், சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு இல்லை, முழுக்க ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வாசிக்கக்கூடிய வகையில் இன்ஷா அல்லாஹ் அந்த ஆப்ஸ் தான். இதெல்லாம் இந்த மாதிரியான பணிகள், இதனுடைய இப்போ ஸ்டேட்டஸ் என்ன, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இன்ஷா அல்லாஹ் இதெல்லாமே வந்து நம்ம இந்த தொகுப்பாக இந்த ரமலானில் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது அல்லாமல் தினம் காலையில் கேள்வி, மாலையில் பதில் அப்படிங்கிற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் காலையில் ஒரு கேள்வி கேட்கப்படும், இஸ்லாம் சார்ந்த கேள்வி. அது நீங்கள் கமெண்ட்ஸில் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லலாம். ஈவினிங் மாலையில் இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கம் ஒரு டெக்ஸ்ட் வடிவிலோ இல்லைனாக்க வீடியோ வடிவிலோ இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். இது இல்லாமல் அவ்வப்போது ஹதீஸ்கள்லேருந்து நாம் பெறக்கூடிய செய்திகள், படிப்பினைகள் இன்ஷா அல்லாஹ் அதுவுமே அவ்வப்போது சின்ன சின்ன ஒரு ஒரு துணுக்குகளாக, சிறிய துணுக்குகளாக அது எழுத்து வடிவிலோ இன்ஷா அல்லாஹ் வீடியோ வடிவிலோ அல்ஹம்துலில்லாஹ் எனது இந்த முகநூல் பக்கத்தில் வெளியிடப்படும். வீடியோ பொதுவாக வந்து யூடியூப்பில் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதனுடைய யூடியூப் சேனல் சித்திக் எம்டெக் அப்படிங்கிறது, இந்த யூடியூப் சேனல்லையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த வீடியோக்களை பார்க்கலாம். டெக்ஸ்ட்டு ப்ளஸ் வீடியோ, அது வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஃபேஸ்புக் பக்கமாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ் இது ரெண்டுலையுமே ரமலான் மாதங்களில் இன்ஷா அல்லாஹ் வெளியிட இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக அவசியம் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கருத்துக்களும் அவ்வப்போது சொல்லுங்கள்.